ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு நான் ப்ரோமோட் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே வீட்டில் குமாரும் கங்காவும் செக்கப்புக்கு போகணும் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ தான் காவேரிக்கும் நாமளும் இன்றைக்கி செக்கப்புக்கு போகணும் இல்லை, அதுவும் விஜயோட வர சொன்னாங்க டாக்டர். இப்போ என்ன பண்ணுறது, விஜய் வேறு தலைமறைமாக இருக்கார். இப்போ நம்ம எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் இன்றைக்கி அப்பளம் போடுறதுக்காக நிறைய சாமான்லாம் வாங்கணும்னு இருந்துச்சுல்ல, நீ போயிட்டு வந்துட்டு சாரதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நானும் காவேரி கூட்டிகிட்டு தான் கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்ற போது, இல்லைம்மா நீ வீட்டிலே இரு, நான் மட்டும் போய் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதாவும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. இதனால் காவேரி எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துக்கிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணலாமா, வர சொல்லலாமா அப்படின்னு, வேணாம் இருக்கிற பிரச்சனை இல்லை, அவர் வந்தால் போலீஸ்கிட்ட மாட்டிப்பார், அவர் சேஃபாக இருக்கிறது தான் நமக்கு முக்கியம், நம்ம எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம், போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சு அங்கேருந்து கிளம்புறாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நேராக ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. விஜய்க்கு கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்காங்க. காவேரி விஜய் இல்லை அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ தான் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உள்ளே உக்காந்துட்ருக்காங்க. பேர்லாம் அங்கே கொடுத்துட்டு, இப்போ அங்கே எல்லோரும் ரொம்ப நிறைய பேர் அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அவங்களோட ஹஸ்பண்டோடு வந்திருக்காங்க. இதை பார்த்ததும் காவேரிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. விஜயும் நம்ம கூட இப்படி இல்லையே, நம்ம பக்கத்தில் உட்காந்து நமக்கு ஆறுதலாக இந்த மாதிரிலாம் பேசலையே, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, எனக்கு யாருமே இல்லையா அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ தான் விஜய் காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா காவேரி ஏற்கனவே அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே மெசேஜ் பண்ணாங்க, நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் தூங்கி எழுந்திரிச்சதும் காவேரி கால் பண்ணுறேன்னு சொன்னால் பண்ணவே இல்லையே, என்ன தான் பண்ணுறான்னு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க விஜய் அந்த சமயத்தில். அப்போ தான் ஹாய் காவேரி, எங்கே இருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. சாப்பிட்டேங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. சாப்பிட்டேன் அப்படின்னு. என்ன உங்கள் குரல் ஒரு மாதிரியாக இருக்குது, டல்லாக, எங்கே இருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வந்தேங்க அப்படின்னு. என்ன காவேரி சொல்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு. நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, நான் பாப்பாவை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்ல, டாக்டர் வர சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஆமாம், இல்லை காவேரி, இந்த விஷயத்த நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேல்ல, நான் தான் மறந்துட்டேன். அடுத்த தடவை நீ வரும்போது கூட உன் ஹஸ்பண்டே கூட கூட்டிகிட்டு வா, டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு நீ என்கிட்ட சொன்னல, நான் தான் மறந்துட்டேன். நீ எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்பு, நான் வரேன் அப்படின்னு. ஏங்க இருங்க, எதுக்கு இப்படி பதற்றப்படுறீங்க, நீங்கள் எல்லாம் இங்கே ஒன்றும் வர வேணாம், எதுக்காக லொக்கேஷன் அனுப்ப சொல்கிறீங்க, இங்கே வேணாம், நீங்கள் இருக்கிற பிரச்சனையில் இப்போ நீங்கள் இங்கே வெளியில் வந்தீங்க அப்படின்னா போலீஸ்கிட்ட கண்டிப்பாக மாட்டுவீங்க. வெண்ணிலோட பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம், நான் எப்படியாச்சும் டாக்டருக்கு பேசி சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் ஒன்றும் இங்கே வரவேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாரு காவேரி, நான் சொல்கிறது கேளு, நீ பாப்பாவை ஸ்கேன் பண்ண போயிருக்கு, அதை நானும் பார்க்கணும்ல, நம்ம பாப்பா எப்படி இருக்குது அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் வேணால் ஃபோனில் வீடியோ எடுத்து அனுப்புகிறேங்க, இல்லைனா அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு முறை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துக்கிட்டு, இல்லை காவேரி, நான் என் பாப்பாவை பார்த்தே ஆகணும், நீ ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பக்கத்தில் அங்கே யாரோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட, ஹாஸ்பிட்டலோட அட்ரஸை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை விஜயுமே நோட் பண்ணிடுறாங்க, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னதும். சரி காவேரி, நீ செக்கப் முடிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி போயிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. காவேரியுமே பார்த்தீங்கன்னா சரிங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு, விஜய் அவராக வரேன்னு சொன்னார், அப்போவும் நம்ம வேணான்னு சொல்லிட்டோம், இருந்தாலும் விஜய் பிரச்சனையில் மாட்டிப்பார், அதனால தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க. இப்போ தான் அங்கே நர்ஸ் பார்த்திங்கன்னா காவேரி மீட் பண்ணி பேசுகிறாங்க. மீட் பண்ணி பேசி, டாக்டர் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கல்ல, உங்களுடைய ஹஸ்பண்டை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு. இல்லை, அது நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வராங்க. என்னங்க இந்த தடவையும் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் தான் வந்திருக்கீங்களா, டாக்டர் உங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்தால் தானே ஸ்கேன் பண்ணுவேன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டு, உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா, அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டுக்கிட்டுருக்காங்க. இப்போ தான் காவேரிக்கு ட்விஸ்ட் கொடுத்து நம்ம விஜய் பார்த்திங்களா அங்கே அப்படியே மாஸ்கோட போட்டுட்டு கெட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் தான் காவேரியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்ததும் காவேரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. விஜய்
விஜய் இங்கே வந்திருக்காரு, யாராச்சும் பார்த்துட்டா என்ன நடக்கும்? விஜய் செக்கப் முடிச்சுட்டு இங்கேருந்து போகும்போது யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் விஜய் நல்லபடியாக போய் சேரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்து காவேரி விஜயை கட்டிப்பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. காவேரி, அதுதான் நான் வந்துட்டேன்ல, நீ இப்போ எதுக்காக அழுகுற அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் தான் உங்களை வர வேணான்னு சொல்லியிருந்தேன்ல. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. உங்கள் இருக்கிற பிரச்சனையில் போலீஸ் எல்லாம் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் மாட்டிப்பீங்களே, அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன். வெளியே போலீஸ் நின்றுட்டுருக்காங்களே, எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னு. அதெல்லாம் விடு காவேரி, இப்போது ஸ்கேனுக்கு டைம் ஆகுதுல்ல, ஸ்கேன் பண்ணணும், சிஸ்டர் கூப்பிட்றாங்களே, நடுங்க நம்ம உள்ளே போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு விஜய் கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி ரொம்பவே சந்தோஷமாக விஜய் கூட போயிட்டுருக்காங்க. உள்ளே போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர் உள்ள வரைச்சி நீங்கள் தான் விஜய் காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு படுங்க ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து காவேரி அங்கே படுத்துக்கிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ஸ்கேனை வந்து பார்க்குறாங்க. விஜய்க்கு அந்த மானிட்டரில் குழந்தையோட முகம் தெரிஞ்சதும் அப்படி ரொம்பவே வந்து சந்தோஷமாகறாரு. காவேரி, இது பற்றியா நம்மளுடைய பாப்பா எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பாப்பா நமக்கு கைக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சாவே எனக்கு ரொம்பவே அருவெறுப்பாக இருக்குது. என்னுடைய குழந்தைய பாரு அப்படின்னு காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக விஜய் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. டாக்டர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நான் இதை இப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது என்ன குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றுமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சார், அதெல்லாம் இது ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் ரெகுலேஷன் படி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்ன குழந்தையா இருந்தது சார், இது உங்களுடைய குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஓகே தான் டாக்டர், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் தான் கேட்டேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும், இது காவேரி மாதிரி அழகான ஒரு பெண் குழந்தை தான், எனக்கு ஒரு பெண் குழந்தை தான் வேணும் காவேரி மாதிரி அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துக்கிட்டு விஜய் சொல்லத்தெல்லாம் கேட்டு ரொம்பவே வந்து பூரிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து விஜயும் காவேரியும் வெளியே உட்காந்துட்ருக்காங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா காவேரி, நம்ம பாப்பாவும் மானிட்டரில் பார்த்தது அப்படின்னு. என்னங்க நீங்கள் பாப்பான்னு இருக்கீங்க, எனக்கு உங்களை மாதிரி ஒரு பையன் தான் வேணும், விஜய் மாதிரி குட்டி விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பாப்பா தான் வேணும் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நான் வருவேன் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்லை காவேரி அப்படின்னு. ஆமாங்க, நான் வர வேணான்னு சொல்லியும் நீங்கள் எனக்காக நம்ம பாப்பாக்காக வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட ஹஸ்பண்டோடு இருக்கிறத பார்த்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆச்சு தெரியுங்களா. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். விஜயும் இப்படி என் கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் நினச்சதான் அந்த கடவுள் சீக்கிரமாகவே நிறைவேற்றி வச்சுட்டாரு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் டாக்டர் உள்ளே கூப்பிட்டு ரிப்போர்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சிஸ்டர் கூப்பிட்டு டாக்டர் விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் பேபி நல்லா இருக்குது, நீங்கள் டைமுக்கு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், உங்கள் குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாகுது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு. நான் சொன்னதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருக்கோங்க, அதிகமாக வெயிட் தூக்காதீங்க, வண்டியில் போயிட்டு வராதிங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க, நல்லா கேர் எடுத்து அவங்கள பார்த்துக்கணும் குழந்த பிறக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல டாக்டர், நான் கண்டிப்பாக வந்து காவேரியை நல்லபடியாக பார்த்துப்பேன், அவளை எந்த ரிஸ்க்கும் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு அங்கேருந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக காவேரியும் விஜயும் நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் நடந்து வந்துட்டுருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெளியே போலீஸ் நிற்கிறாங்க. இதை காவேரி பார்த்துட்றாங்க. விஜய் நில்லுங்க ஒரு நிமிஷம், அங்கே பாருங்கள் போலீஸ் நிற்கிறாங்க, எப்படி நேராக போயிட்டே இருக்கீங்க, அவங்க உங்களை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லி விஜயம் அங்கேருந்து காவேரி ஒதுக்குறாங்க. அப்போ தான் வந்து அவங்க ஒளிஞ்சு நிற்கிற போது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி கங்காவும் குமரனும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் செக்கப்காக அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அங்கே போயிட்டு உள்ளே இருந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுமே வராங்க. காவேரி இவங்களை பார்த்ததுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஏங்க அங்கே பாருங்கள் அக்காவும் மாமாவும் வராங்க, இவங்க செக்கப் போகிறான்னு சொன்னாங்க, ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சிங்களே. இப்போது கங்காக்கா என்னை பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடுமேங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு. என்ன காவேரி எதுக்காக பயப்படுறா, பார்க்கட்டு விடு, கங்கா தானே, குமர கங்காவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. ஏங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வருத்தப்படுவாங்க, வீட்லேயும் வேற அம்மாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல, நீங்கள் என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே இருந்து ஒளிகிறாங்க. காவேரியும் விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. நீ பயப்படாம நான் இங்கேருந்து வெளியில் போயிடுறேன், நீ தனியாக வா சரியா, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. இப்போ தான்
வந்துட்டு காவேரி இருந்துக்கிட்டு, இல்லைங்க நான் போயிட்டு போலீஸ்கிட்ட பேச்சு கொடுக்குறேன், நீங்கள் அந்த கேப்பில் வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது விஜயுமே இருந்துட்டு சரி காவேரி அப்படின்னு சொன்னாங்க. காவேரி அங்கேருந்து வெளியே வராங்க. அப்போ தான் வந்து இன்ஸ்பெக்டர் அவங்கக்கிட்ட, என்ன காவேரி நீ எங்கே எந்த பக்கம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருந்தோம், சும்மா செக்கப்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் அம்மாவுக்கு மெடிசன் வாங்க அப்படின்னு சொல்லி எதோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி. இந்த சமயத்தில் விஜய் அங்கேருந்து போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு விஜய் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நான் விஜயை பற்றி சொன்னால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. சார் விஜயுமே எனக்கு எங்கே இருக்காருன்னு தெரியாது சார், ஒருவேளை உங்களுக்கு விஜய் தெரிஞ்சால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், விஜய் எங்கே இருக்காருன்னு அவரை பார்த்து பேசணும்னு நானும் ஆர்வமாக தான் சார் இருக்கேன் அப்படின்னு பேச்சு கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு இப்படி காவேரி பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. போலீஸ் அவங்கள பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி காவேரி ரொம்பவே வந்து பதற்றத்தோடு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் குமரனும் கங்காவும் காவேரியை பார்த்துருவாங்களாம். அவங்க காவேரி குமரன் கிட்டேருந்து எப்படி தப்பிருப்பாங்க, விஜய் போலீஸ் கிட்டேருந்து எப்படி தப்பிப்பாங்க, ஒரு வேளை மாட்டிப்பாரா இல்லை யார்கிட்டேயும் சிக்காமல் விஜயும் கிளம்பி போயிடுவாராம், காவேரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு போயிடுவாங்களா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.